வெளியே அமைக்கப்படும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால் நம்முடைய நதுவது சஆதா மாணவர் சொற்பேச்சு மன்றத்தின் 39ஆம் ஆண்டு நிறைவு விழா சார்பாக இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது நம்முடைய மாணவர்களுக்கு இலக்கண போட்டி நடைபெற இருக்கிறது. ஹிதாயத்தின் நஹ்வு என்ற கிதாபை அதில் 233 கேள்விகள் கோர்வை செய்யப்பட்டு அவர்களுக்கு இப்பொழுது எழுத்தின் வடிவாக இந்த போட்டி நடத்தப்படுகிறது. இன்ஷா அல்லாஹ் இந்த இலக்கண போட்டிக்கு நடுவராக நம்முடைய கல்லூரியினுடைய பேராசிரியர், கண்ணியமும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் அப்துல் மாலிக் நிசாமி காஷிமி ஹசரத் அவர்கள் நடுவராக இருந்து இதை நடத்தி தருவார்கள். இன்ஷா அல்லாஹ் நஹ்வினுடைய முக்கியத்துவம் குறித்து ஹசரத் அவர்கள் இப்பொழுது ஒரு 10 நிமிடம் விளக்கம் சொல்லியதற்கு பின்னால் மாணவர்கள் இந்த தேர்வை எழுத ஆரம்பிப்பார்கள். அல்லாஹு தாலா நல்ல முறையில் இந்த தேர்வை பயன்படுத்திக் கொள்வதற்கு நமக்கு நல்ல வாய்ப்பை தந்தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி வகஃபா வஸ்ஸலாமு அலா இபாதிஹில்லதீன இஸ்தஃபா அம்மா பஅத். فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم الفرقان المجيد ورتل القرآن ترتيلا. وقال عليه الصلاة والسلام أنا عربي أحب العرب أو كما قال عليه الصلاة والسلام. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மாணவ செல்வங்களே, மற்றும் இந்த மாணவ சொற்பயிற்சி மன்றத்தை சீரும் சிறப்புமாக இந்த ஆண்டு நிறைவாக தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் ஹசரத் அவர்களே, அல்லாஹுவினுடைய பேரருள் பெரும் கருணை, அவனுடைய அன்பும் அருளும் நம் மீது மற்றும் நம்முடைய உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், சத்திய சஹாபாக்கள், உத்தம இமாம்கள், நல்லோர்கள், நாதாக்கள், வலிமார்கள் மற்றும் இந்த கலாச்சாலையில் உள்ள அனைவர்களின் மீதும் என்றும் நிறைவாக நிலவட்டுமாக. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அற்புதமான ஒரு போட்டி. போட்டி என்று சொன்னால் இதுதான் போட்டி என்று சொல்லவேன். உலகத்தில் எத்தனையோ போட்டிகள் நடக்கலாம், ஆனால் அத்துணையிலும் ஒரு உயர்வை தரக்கூடியதென்றால் இதுதான். அல்லாஹ் திருமறையிலே சாபிக்கு பில் ஹைராத் வஸ்தபிக்குல் ஹைராத் என்று சொல்லுகின்றான். சாபத்தை சாபிக்கு என்றால் அது அசலான அர்த்தம் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டு முந்தி செல்வதுதான். நாம் முந்தி வாருங்கள், விரைந்து வாருங்கள் என்றுதான் அர்த்தம் சொல்லுகின்றோம். ஆனால் உண்மையிலேயே ஒருவர் மற்றவரை காண முந்தி செல்ல வேண்டும். எந்த துறையில் எந்த விஷயத்தில் நாம் இருக்கின்றோமோ அதில் முந்தி செல்ல வேண்டும். அதைத்தான் அல்லாஹும் விரும்புகிறான். பல வெற்றிகள் நீங்கள் பெற்றிருக்கலாம், ஆனால் இதில் வாங்கக்கூடிய இந்த முதல் தரம் என்பது ஏனோ தானோ என்று நீங்கள் நினைத்து விடக்கூடாது. உலகத்திலேயே மிக உயர்ந்ததும் மிக பாக்கியமானதுமான ஒன்று இருக்கின்றதென்றால்
அது அல்லாஹுவை தவிர வேறு எதுவும் இல்லை. அந்த அல்லாஹுவிற்கும் அவனுடைய தூதராகிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் எது பிடிக்கும் என்று கேட்டார். உலகத்தை சார்ந்த எல்லா விஷயத்தையும் பட்டியலிட்டு அதனுடைய அனைத்து இன்பங்கள், அனைத்து சுகங்கள், அனைத்து செல்வங்களையும் வரிசை நிறுத்தி பார்த்தால் எதன் பக்கமும் இருவரும் திரும்ப மாட்டார். ஆகிரத் என்ற அந்த வாசலை திறந்தால் மட்டும்தான் அவர்களுக்கு பிடிக்கும். ஆனால் ஆகிரத்தை அடைய வேண்டும் என்றால் இந்த உலகத்தை நாம் சமாளித்துதான் ஆக வேண்டும். அந்த அடிப்படையிலே அல்லாஹுவுக்கும் அவனுடைய தூதராகிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மிக பிடித்த, மிக அவர்கள் பிரியப்படக்கூடிய ஒன்று என்றால் அது இந்த மறுமை சார்ந்த விஷயம்தான். இன்றைக்கு சமூகம் உலகத்தில் வாழ்வது அவசியம் என்பதனை எந்த அளவிற்கு விளங்கி இருக்கிறார்களோ அதைவிட மறுமையை பற்றி கொஞ்சமாவது தெரிந்திருக்க கூட அவர்கள் முற்படுவது கிடையாது. மறுமையுடைய சிந்தனை அவர்களுக்கு இல்லாமல் போய்விட்டது. உலகத்தை கொண்டு நீங்கள் எதை அடைய வேண்டும்? மறுமையை அடைய வேண்டும், ஆகிரத்தை அடைய வேண்டும். ஆனால் இந்த உலகத்திலேயே அவர்கள் என்ன செஞ்சுட்டாங்க? இதனுடைய இன்பங்கள் எல்லாம் அவர்களுக்கு அலங்கரித்து காட்டப்பட்டது. அல்லாஹ் பட்டியலிட்டு சொல்லுகின்றான், இந்த இன்பங்கள் எல்லாம் ஒரு சில காலங்களில் காணல் நீராக நம்மை விட்டு சென்று விடும். உண்மையான இன்பம், நிலையான இன்பம் அல்லாஹ்வினுடைய அந்த ஆகிரத் என்பதுதான். அதற்காகத்தான் இவ்வளவு பெரிய ஏற்பாடு. அதுபோன்று நீங்கள் வருடமெல்லாம் படித்த பாடங்கள், இதெல்லாம் முயற்சிகள். ஆனால் நீங்கள் கடைசியாக செய்யக்கூடிய இந்த பரீட்சைகள் இருக்கிறது அல்லவா, தேர்வுகள், இதுதான் உங்களை வெற்றி வாகை சூடக்கூடியதாகும். நீங்கள் எதை நோக்கி பயணித்தீர்கள் என்பதனை உங்களுக்கு விளக்கக்கூடியதாக இருக்கு. அந்த அடிப்படையிலே அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு பாக்கியமான இந்த போட்டி. நான் நிறைய சங்கத்துல அல்லாஹ் பிச்சையாக இது போன்ற கலந்துகள்ல தௌஃபீக் செய்திருக்கிறான். ஒவ்வொரு போட்டிகள் இருக்கும். ஆனால் நஹ்வில் போட்டி என்பது நம்முடைய மாதிரி சாதா என்ற அந்த கலாச்சாலையில் தான் முதலில் நான் கடந்து கொள்கிறேன். நஹ்வில் போட்டி, ஆஹா எவ்வளவு பெரிய விஷயம்! நஹ்வை பற்றி மகான்கள் சொல்லுகிறார்கள், அந்நஹ்வு ஃபில் கலாம் கல் மில்ஹி ஃபித் தாம், உணவிலே உப்பை போன்று என்று சொல்றார். உப்பில்லாத பண்டம் குப்பையிலே. உப்பு எவ்வளவு முக்கியம்? ஒரு மனிதனுக்கு முகத்தை போன்று. மனிதனை பார்க்க வேண்டும் என்றால் முகம் இருந்தால்தான் அடையாளம் காட்ட முடியும். முதுக பார்த்தோ, தலையை பார்த்தோ, காலை பார்த்தோ, மற்ற இன்ன பிற அடையாளங்களை பார்த்தோ அவருக்கு என்ன செய்ய முடியாது? அடையாளம் காட்ட முடியும். அப்ப அடையாளம் காட்ட வேண்டும் என்றால் முகம் என்பதை போன்று உப்பு எப்படி உணவுக்கு மிக முக்கியமோ அதுபோன்று நஹ்வு என்பது இந்த இல்முல் அரபி சார்ந்த இந்த இல்முக்கு மிக முக்கியமானதாக இருக்கு. நஹ்வு என்றால் என்ன? இலக்கணம். இலக்கணம் என்பது எல்லா மொழிகளிலேயுமே இருக்கு. ஒரு சில விஷயங்களில் கற்றுக்கொள்ளலாம். ஆனால் அரபி மொழியில் இருக்கக்கூடிய இலக்கணம் இருக்கிறது அல்லவா, இது வெறும் இலக்கணத்தோடு முடிந்து விடாது. சொல்லிலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம். நீங்கள் சின்ன சும்ராக்களிலே மீசானு, அஜ்னாசு, ஜஞ்சானி இப்படி வரிசைப்படுத்தி அப்படியே நீங்கள் போக போக ஒவ்வொரு இலக்கணத்தையும் அனைத்தும் பொதிந்ததுதான் இந்த அரபு கலாம். இந்த கலாமில் மிக முக்கியமானது, மிகப்பெரிய கதா பாத்திரம் என்றால் என்ன? இந்த இல்முல் கலாமுல ஒண்ணு களிமா, இன்னொன்னு கலாம். களிமா என்றால் என்ன? பல எழுத்துக்கள் சேர்ந்தது ஒரு களிமா, ஒரு வார்த்தை. பல வாசகங்கள் சேர்ந்தது ஒரு வாசகம். பல வார்த்தைகள் சேர்ந்தது ஒரு வாசகம். இந்த வாசகம் சரியாக அமைந்திருந்தால் சொல்லக்கூடிய நபருக்கும் அவருக்கு உண்டான மரியாதைகள் கொடுக்கப்படும். அவருடைய மரியாதை மட்டுமல்ல, அவருக்கும் பாதுகாப்பு கிடைக்கும். அவர் வாசகத்தை தவறாக பயன்படுத்தினால், எதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று தெரியாமல் பயன்படுத்தினால் இந்த துறையில் அவருக்கு புலமை இல்லை என்றுதான் சொல்லுவார். வேறுக்கு ஆலிம் என்று சொல்லலாம். ஆனால் இந்த துறையில் புலமை எப்படி கிடைக்கும்? இலக்கணம் தெரிந்திருக்க வேண்டும். அடுத்து இலக்கியம். இலக்கணம் மிக முக்கியமானது.
குல்லு ஹருஃபின் முஸ்தஹிக்குன் லில் பினா, எல்லா ஹருஃபுகளும் மபனியின் மீது தகுதியானதாக இருக்கிறது என்று அல்பியால ஒரு பைட் படிச்சிருப்பீங்க. அப்ப இதன் மூலம் என்ன நமக்கு விளங்குது? ஃபஅல்ல மபனி இருக்கு, முஅரப் இருக்கு, இஸ்முல மபனி இருக்கு, முஅரப் இருக்கு. ஆனா ஹர்ஃப்ல என்ன இல்ல? முஅரபே கிடையாது. அது ஒன்றை முஅரபாக ஆக்கும், மற்றொன்று அது முஅரபாக இருக்காது. அது போன்று மாணவர்கள் ஒவ்வொருவர்களும் ஹர்ஃப் இருக்கிறதுலே ரொம்ப தாழ்ந்த தரத்தில் உள்ளது. ஹர்ஃப் ரொம்ப அரபுகள் ரொம்ப அதுக்கு மரியாதை எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இஸ்முக்கு கொடுக்கிறது மாதிரி ஹர்ஃபுக்கு கொடுக்க மாட்டாங்க, ஃபேலுக்கு கொடுக்கிற மாதிரி ஹர்ஃப். ஆனா அந்த ஹர்ஃப் இல்லை என்றால், லவுலல் ஹர்ஃபு ல ஹலக்க லவுலல் ஹர்ஃபு லஹலக்கல் இபாரா லஹலக்கல் கலாம் என்று ஒரு வாசகம் இருக்கு. ஹர்ஃப் இல்லை என்றால் கலாமே இல்லை. எவ்வளவு முக்கியமான எந்த விஷயம் அரபுகள்கிட்ட தாழ்மையாக கருதப்படுகிறதோ அந்த ஹர்ஃப் அது இல்லை என்றால் இல்லை. உதாரணமாக மாணவர்கள் இல்லை என்றால் மதரசா இல்லை, ஆசிரியர்கள் இல்லை. மதரசா என்பது இஸ்மை போன்று, ஆசிரியர்கள் ஃபேலை போன்று, மாணவர்கள் ஹர்ஃபை போன்று. ஆனால் ஹர்ஃப் ரொம்ப சாதாரணமானதுதான். அது இல்லைன்னா இஸ்முக்கும் வேலை இல்லை, ஹர்ஃபுக்கும் வேலை இல்லை. சாதாரண கட்டிடங்கள் தான் இங்கு பார்க்க முடியும். சிற்பிகள் நிறைய இருப்பாங்க, ஆனால் சிற்பங்கள் இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு பாலைவனத்தை தான் பார்க்க முடியும். எனவே ஸ்ரீதேவிகளே, இதை வாய்ப்பாக நீங்கள் கருதுங்கள். கலாம் என்பது அல்லாஹ்வுக்கு சொந்தம். அஸ்லி கலாம் அல்லாஹ்தான். கதீம் கலாம் என்பது கதீமானது. அதிலிருந்து பிரிந்த பிரிவுகள் தான். வஹ்தஹு லா ஷரீக லஹ், அல்லாஹ் ஒருவன். அந்த ஒருவனுடைய கமாலியத் என்ன தெரியுமா? பலதாக காட்டுவதுதான் கமாலியத். நாம் பலதிலிருந்து நம்மை ஒருமையில் இணைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் என்ற அந்த ஒருமையில் நம்மை இணைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி இணைத்துக் கொண்டால் அல்லாஹுக்கு கலாம் சொந்தமானது. கலாம் யாருக்கு சொந்தம்? அல்லாஹ். அந்த கலாமினுடைய இலக்கண சட்டதிட்டங்கள், பேணி நாமம் எழுதக்கூடிய அந்த பதில்கள் எல்லாம் மிக அற்புதமானதாக. இலக்கண பரீட்சை இதோட முடிஞ்சிருச்சு, மதரசால என்ன ஹஸ்ரத் அவங்க பரிசு கொடுத்தாங்க முடிச்சு, அப்படி நினைச்சிடக்கூடாது. இந்த இலக்கணத்தை தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு மாணவர் என்கிட்ட கேட்டாரு, ஹஸ்ரத் எப்பவுமே முத்தாலா செய்யறதுக்கு ஒரு கிதாப் எனக்கு சொல்லுங்க, இமாமத்துக்கு போனா எதுவுமே நாள முடியாது. நான் சொன்னேன், ஒண்ணு வேணா ரெண்டா வச்சுக்க. எப்பவுமே ஒண்ணு கேட்டா ரெண்டை கொடுக்கறத வழக்கம். அல்லாட்ட அருளை கேட்போம், அல்லாஹ் அருளோடு பாக்கியத்தையும் தருவான். அல்லாட்ட ஆபியத்தை கேட்போம், ஆபியத்தோட அஃபுவையும் தருவான். இது அல்லாஹுடைய சுன்னத். அதுபோன்று சாலிஹீன்கள் ஒன்றை கேட்டால் இரண்டை கொடுப்பார்கள். ஒருவன் பிள்ளையை கேட்பான், பிள்ளையை மட்டும் கொடுத்தா சரியா இருக்குமா? சாலிஹான மனைவியும் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கிறது. ஒருத்தருக்கு என்ன செய்யறாரு? வியாபாரத்தை கேட்கிறாரு, வசதி வாய்ப்பை கேட்கிறாரு, அதற்குண்டான வழிகளையும் அல்லாஹ் திறந்து வைப்பான். இப்படி அவர்கிட்ட சொன்ன ஒரே ஒரு வாசம், ஒண்ணு ஹிதாயத்துல, இன்னும் ஒண்ணு கத்துருன்னதான். இந்த ரெண்டையும் நீ அப்பப்போ முத்தாலா செஞ்சுக்கப்பான். மருத்துவாத்து வரைக்கும் அல்லது மஜ்ரூராத்து வரைக்கும் ஆரம்பத்துல இருந்து ஒவ்வொன்றையும் நாம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும். திருப்பி திருப்பி எப்படி ஹதீஸ் கிதாபை நம்ம பயன்படுத்தணும், அது மாதிரி நாம என்ன செய்யணும்? பார்த்துக்கிட்டே இருக்கணும். நஹ்வு என்பது மிக முக்கியமானது. நஹ்வு இல்லை என்றால் அரபியாகவே நம்ம பேச முடியாது. அரபியினுடைய நஹ்வினுடைய தாரிஃப் என்ன? யோரஃபு அஹ்வாலுல் லஃப்லில் அவாஹிர் லஃப்லில் அரபி. அரபியான வாசக பரிசுக்கு சொல்லிக் கொடுத்து கண்டுபிடிச்சிடாத. வாசகத்தினுடைய கடைசி நிலைமை அறிவு. அப்ப கடைசி எல்லாம் பேசுவான். சில அரபிகள்கிட்ட பேச பாருங்க, எல்லாமே கடைசியில போய் சுக்குன்னு வச்சிருவாங்க, பேச முடியாது. ஏன்? அந்த இபாரத்தினுடைய கடைசி இது தெரியாது. நாம பேசும்போது அரபியை விட சூப்பரா பேசலாம். ஏன்? நமக்கு கடைசியினுடைய அந்த இடங்கள் தெரியும். அதனால யாராபு ரொம்ப முக்கியம். அந்த யாராபினுடைய கடைசி பகுதி, அந்த எழுத்தினுடைய கடைசி, அந்த வாசகத்தினுடைய கடைசி, இது எப்ப நமக்கு தெரியும்? நாம் அதிலே ஆழ்ந்த சிந்தனை உடையவர்களாக இருந்தால் கமாலியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அத்தகைய உயர்ந்த பாக்கியத்தை எல்லாம் நமக்கு தந்தருவானாக. இதை பரீட்சையாக எழுதாதீர்கள், இதை வாழ்க்கையாக எழுதுங்கள். ஒவ்வொரு எழுத்திலும் அதிலே நீங்கள் சுகூடு செய்யுங்கள். உங்களை சிந்தித்து பாருங்கள், நல்ல யோசிச்சு எழுதுங்க.
ஏனோ தானோ யாரோ வருவாங்க வரட்டும், யார் வேண்டுமானாலும் வரலாம். கிஸ்மத் கே மிலி போன் மிட்டாசிக்கே. அல்லாஹ் தக்தீரிலே கொடுத்தால் யார் அதை அழிக்க முடியும்? யார் வேண்டா, ஷமீர் பாய் கூட ஃபர்ஸ்ட் வரலாம், சொல்ல முடியாது. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. அதனால ஒவ்வொருவர்களும் கவனமாக பரீட்சை எழுதுங்கள். அல்லாஹ்விடத்திலே உங்களுடைய இல்மையும் உங்களுடைய ஆற்றலை அவனிடத்தில் ஒப்படைத்து பிச்சை கேட்டு நீங்க எழுதுங்க. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாய்ப்பளித்த அல்லாஹ்விற்கும் ஹஜ்ரத் அவர்களுக்கும் நன்றியினை கூறி நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆமீன். நம்பர் அந்த நம்பர்